இந்தியா வந்துள்ள அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸுக்கு பிரதமர் மோடி தனது இல்லத்தில் வரவேற்பளித்தார். அமெரிக்க துணை அதிபராக பதவியேற்ற பின் முதல் முறையாக JD வான்ஸ் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மனைவி உஷா மற்றும் குழந்தைகளுடன் இந்தியா வந்துள்ளார். டெல்லியில் உள்ள அக்ஷர்தாம் கோயிலுக்கு JD வான்ஸ் குடும்பத்தினருடன் சென்று சாமி தரிசனம் செய்தார். மாலையில் அவர் பிரதமர் நரேந்திர மோடியை அவரது இல்லத்தில் சந்தித்தார். அப்போது வான்ஸின் மகன்களில் ஒருவரை தனது மடியில் வைத்து பிரதமர் கொஞ்சினார். மேலும் அவர்களுக்கு மயிலிறகுகளையும் பரிசளித்தார். நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள JD வான்ஸ் ஜெய்ப்பூர், ஆக்ரா உள்ளிட்ட இடங்களுக்கு செல்ல உள்ளார். குழாயை திறந்தால் நம் ஊர்களில் தண்ணீர் கிடைக்கும் நிலையில் மகாராஷ்டிராவில் ஒவ்வொரு துளி குடிநீருக்காகவும் ஒரு கிராமமே அல்லல் படும் காட்சி இது. மகாராஷ்டிர மாநிலம் நாசிக்கில் உள்ள போரிச்சவாடி என்ற கிராமத்தில் குடிநீரின்றி மக்கள் மிகவும் அவதிப்படுகின்றனர். கிணற்றில் ஊற்றெடுக்கும் தண்ணீரை பல மணி நேரம் காத்திருந்து உயிரை பணயம் வைத்து கிணற்றிலிருந்து பெண்கள் பிடித்துச் செல்லும் காட்சி காண்போரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. நட்சத்திரம் என்ற கோடையின் உக்கிரமான காலம் தொடங்குவதற்கு முன்பாகவே நாசிக்கில் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டுள்ளது. கிணற்றிலிருந்து சேறு கலந்து தண்ணீரை குடிப்பதால் பல நோய்களுக்கும் இக்கிராம மக்கள் உள்ளாகின்றனர். நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்காவிடில் பாஜக கூட்டணியில் இருக்க மாட்டோம் என கூற தயாரா என்று சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சவால் விடுத்துள்ளார். சட்டப்பேரவையில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. அப்போது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில்தான் நீட் கொண்டுவரப்பட்டதாக விமர்சித்தார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் 2021ஆம் ஆண்டு ஆட்சி அமைத்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்தது உண்மைதான் என்று கூறினார். ஆனால் நாங்கள் எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமைந்திருந்தால் நிச்சயமாக தொடர்ந்து வருவோம். இப்பொழுது நீங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறீர்களே, இந்த கண்டிஷனை போட்டு அந்த கூட்டணியை தொடர்வதற்கு உங்களுக்கு அருகதை இருக்கிறதா என்றுதான் கேள்வி. பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என கூறிவிட்டு தற்போது கூட்டணி வைத்துள்ளது யாரை ஏமாற்றும் நாடகம் என்றும் முதலமைச்சர் விமர்சித்தார். அதிமுக ஆட்சி காலத்தில் தான் நீட் தேர்வு கொண்டுவரப்பட்டதாக தவறான தகவல் பரப்பப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். சட்டப்பேரவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக காங்கிரஸ் கூட்டணியின் போது திமுகவை சேர்ந்த காந்தி செல்வன் அமைச்சராக இருந்தபோதுதான் நீட் கொண்டுவரப்பட்டது என்றார். ஏதோ அதிமுக ஆட்சியில் வந்து அதிமுக இருக்கும்போதுதான் வந்தது என்ற தவறான செய்தி தொடர்ந்து முதலமைச்சரும் அமைச்சர்களும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இது நாட்டு மக்களுக்கே தெரியும். இது கொண்டு வந்தது காங்கிரஸ், திமுக. ஏன் இளைஞர்கள் பாதிப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா? மாணவர்கள் பாதிப்பான்னு தெரியாதா? கொண்டு வந்தது இவர்கள். அதை தடுப்பதற்கு நாங்கள் கடுமையான முயற்சி எடுத்தோம், ஆனால் முடியவில்லை. இதேபோல நியூஸ் 18க்கு பேட்டியளித்த கோவை தெற்கு தொகுதி MLA வானதி சீனிவாசன் நீட் பற்றி அதிமுகவுடன் விவாதித்து விட்டோம் என்றார். இதுக்கு மேல என்ன பதில் உங்களுக்கு? அதிமுக இந்த விஷயம் ஏற்கனவே பல முறை நாங்க விவாதிச்சாச்சு, தகவலும் சொல்லியாச்சு. பிஜேபியோட நிலைப்பாட்டை நாங்க ஏற்கனவே சொல்லியாச்சு. நீட் தேர்வால் அரசு பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தவர் எடப்பாடி பழனிசாமி என்றும் வானதி சீனிவாசன் கூறினார். நாங்கள் யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணி வைப்போம், இது எங்களுடைய கட்சி என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்ததால் முதலமைச்சர் அச்சமடைந்துள்ளார் என்றார். இன்னைக்கு முதலமைச்சர் இப்படி துடிதுடிக்க பேசுறார். ஏங்க நாங்க கூட்டணி வச்சா நீங்க எங்க பதறீங்க? முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஏன் கோவப்படுறீங்க? நீங்க பயப்படுறீங்க? அதிமுக யாரோடாலும் கூட்டணி வைப்போம், அது எங்களுடைய விருப்பம், எங்களுடைய கட்சி. நீங்க எப்ப பார்த்தாலும் பலம் வாய்ந்த கூட்டணி நீங்க சொல்றீங்களே, அது மாதிரி நாங்களும் அதிமுகவும் பலம் வாய்ந்த கூட்டணியை
2026 சட்டமன்ற தேர்தல் அமைப்போம், நிச்சயமாக வெற்றி பெறுவோம். இதேபோல அதிமுக பாஜக கூட்டணி குறித்தே முதலமைச்சர் நினைத்துக் கொண்டிருப்பதாக பாஜக தேசிய மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் தெரிவித்தார். மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவருக்கு எப்பவுமே அவரோட நினைப்பில் இப்ப இருக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான், அது அதிமுக பாஜக கூட்டணி. வேற எவரையும் விட அதிகமாக இந்த கூட்டணியால் தான் பாதிக்கப்படுகிறோம் என்பதை அவர் புரிந்து கொண்டிருக்கிறார். முன்னதாக பேசிய இபிஎஸ் ஒருமித்த கருத்துடைய கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து திமுகவை வீழ்த்துவோம் என்றும் கூறினார்.